Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily. இதுவரையில் தேர்தல் களத்திலேயே பங்கேற்றாத கட்சி தொடங்கி ஓராண்டே நிறைவு செய்திருக்கிற இந்த ஆவேகாவுக்கு 26 அதாவது மோர் தென் 26% சப்போர்ட் இருக்கிறதாக முதல்வர் அவர்கள் ஒரு வேலையை கொடுத்து அவங்க அதை உடனடியா களத்துல இறங்கி கொடுத்ததாக இன்னைக்கு எல்லாம் பொதுவெளியில வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் கிளம்பி இருக்காரு, வேல்முருகன். பெண்களை பற்றியும் மாணவிகளை பற்றியும் அவங்க பெற்றெடுத்த அப்பா அம்மாவை பற்றியும் கூட்டி கொடுக்குறாங்க, கூத்தாடி இப்படி எல்லாமாங்க பேசுவார் ஒரு பொதுவெளியில. அவர் அதுக்காக நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேல்முருகன்லாம் வந்து ஒத்த சீட்டுக்காக தவம் இருக்கிறாரு. ஏங்க, ஒரு அண்ணன் ஒரு தங்கைய தோல்ல கை போடுறதுக்கோ முத்தம் கொடுக்கறதுக்கோ அல்லது ஒரு அப்பா தன் மகளை எடுத்து கொஞ்சுவதற்கோ முத்தம் கொடுப்பதற்கோ வித்தியாசம் இல்லைங்க. இந்த ஆள் என்ன நினைச்சிட்டு பேசுற? ஆக அவருக்கு என்னன்னாங்க, இன்னைக்கு அவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்றது இன்னைக்கு டைலமால இருக்கு கூட்டணியில. அவங்களுக்கு பிடிச்ச இப்ப தனக்கு உதவக்கூடியவர்களை மகிழ்விக்கிற காரியம், குஷிப்படுத்துறதுன்னு இல்லையா, அந்த வேலையை இன்னைக்கு திமுக தலைமைக்கு எதை செஞ்சா மகிழ்ச்சியா இருக்குமோ அதை செய்யறாரு. விஜய அட்டாக் பண்றது. நம்ம தம்பி யார் அந்த தம்பின்னு சொன்னாங்க இல்லையா, துணை முதல்வர் டாஸ்மாக் சேர்மன் விசாகன் சொல்லி இருக்காரு இல்லையா, இந்த தம்பி சொல்லிதான் நான் எல்லாம் செஞ்சேன்னு. அந்த ரத்தீஷ் தம்பி சொன்னார் இல்லையா, கலாச்சாரத்துக்கு பொருந்தக்கூடியதா இரவு விருந்துகள், ஒரு நடிகைகளை கூப்பிட்டு வந்து 40 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு விருந்துக்கும் நைட்டு கொடுத்தது, போதைப் பொருட்கள் உள்நாட்டுல வெளிநாட்டுல இருந்து வர வச்சு கூத்தாட்டம் போட்டது, இதெல்லாம் வந்து கண்டிச்சிருப்பாரா? 50 ஆண்டு கால கட்சி அண்ணா திமுக, 75 ஆண்டு கால கட்சி திமுக, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை 67 இருந்து இன்னி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இல்லாத செல்வாக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு வந்து விஜய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இது இன்னும் 10 மாசம் இருக்குதுங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு. இந்த 10 மாசத்துல திமுகவுக்கு இன்னும் செல்வாக்கு குறையும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி. ஆரம்பத்துல அரசியல் விமர்சகர்கள், வித்தகர்கள், பண்டிதர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் நான் டெஸ்டட், அவருக்கு என்ன செல்வாக்கு இன்னும் டெஸ்ட் ஆகல நாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அதிகபட்சமா அவர் ஒரு 9-10% வாங்கலாம் நாங்க. இப்ப லேட்டஸ்டா மு.க. ஸ்டாலின், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன நிலவரன்றதுக்காக சர்வே பண்றதுக்காக பாம்பேல மோரிஸ் மீடியான்னு சொல்லி ஒருத்தர் தனியார் நிறுவனத்துக்கிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை சர்வே பண்ண சொல்லி ஒரு வேலையை கொடுத்து அவங்க அதை உடனடியா களத்துல இறங்கி கொடுத்ததாக இன்னைக்கு எல்லாம் பொதுவெளியில வந்திருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல என்ன ஆச்சரியம்னா, 2 விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து, இதுவரையில் தேர்தல் களத்திலேயே பங்கேற்றாத, ஒரு தேர்தலை கூட சந்தித்திராத, கட்சி தொடங்கி ஓராண்டே நிறைவு செய்திருக்கிற இந்த ஆவேகாவுக்கு 26 அதாவது மோர் தென் 26% சப்போர்ட் இருக்கிறதாக முதல்வர் அவர்கள் சொல்ற, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நான் 100% நம்பணும்னு சொல்ல ஏத்துக்கல. பட் காற்று எந்த வகையில வீசுகிறது, தமிழ்நாட்டின் அரசியல் மக்கள் சப்போர்ட் யாருக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இண்டிகேட்டராக, பாரோமீட்டராக நம்ம இதை பார்க்கலாம். அவ்வளவுதான், எக்ஸாக்டா இது இல்லை. ஆனா என்னன்னா, எல்லாரும் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம், 50 ஆண்டு கால கட்சி அண்ணா திமுக, 75 ஆண்டு கால கட்சி திமுக, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை 67 இருந்து இன்னி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு கவர்னர் ரூல் ஒரு வருஷம் இருந்தது. ஒரு 50-57 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 30 வருஷம்
அதிமுகவும் 27 வருஷம் திமுகவும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு இல்லாத செல்வாக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு வந்து விஜய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இது இன்னும் 10 மாசம் இருக்குதுங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு. இந்த 10 மாசத்துல திமுகவுக்கு இன்னும் செல்வாக்கு குறையும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு எதிர்மறையான வாக்குகள். இப்ப டெய்லி யார் அரெஸ்ட் ஆவாங்க, எந்த மந்திரி மேல கேஸ் வரும், அடுத்தது யார் அரெஸ்ட் ஆவாங்க, எந்த ஊழல். இப்ப வந்து டாஸ்மாக் ஊழல் போய் இப்ப சிஎம்டிஏ ஊழல், சேகர் பாபுவை நோட்டம் போடுறதாக செய்திகள் பரவலா வருது. அப்போ நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக ஒரு ஊழல் வெடிச்சு கிளம்புது. அதே போல ஒவ்வொரு அமைச்சரும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்கன்னு போது நிச்சயமாக திமுகவின் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 30% கூட கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த 10 மாசத்துல. அதே போல தாவேகாவுக்கு இன்னைக்கு சொல்றாங்கல்ல ஒரு 26%. இது 36ஆக 46ஆக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் களத்திலேயே இறங்கல. தேர்தல் பணியோ பிரச்சாரமோ அரசியல் ரீதியாக இன்னும் விஜய் வெளியே வரல. அவர் வந்தா 2-3 நிகழ்ச்சி தான் சொல்ல முடியும். அப்போ அவரு வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் ஹி இஸ் பிளானிங் டு டூர் என்டையர் தமிழ்நாடு, ஜோன் வைஸோ கான்ஸ்டிடியூஷன் வைஸோ அல்லது மெட்ரோ சிட்டிஸ் அடிப்படையிலேயே அவர் போறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இது வந்து செல்வாக்கு என்பது இன்னும் பூஸ்ட் ஆகுங்க. அவர் மக்கள் நேரா போய் அவர் ஒன்றும் பேச வேணாங்க, 2 கட்சியை ஆட்சி பண்ணி நீங்க பார்த்துட்டீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில், லஞ்சம் லாவணி இல்லாத, நிர்வாகத்துல ஊழல் இல்லாத, ஜாதி மத இந்த வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாத, எல்லாருக்கும் எல்லாமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா அது மிகப்பெரிய அளவுல கிக் ஆகுங்க. இவங்க 1000 தான் அரசாங்கத்தை மீடியாவை யூஸ் பண்ணி என்ன கதைகளை கட்டி விட்டாலும் இன்னைக்கு மக்கள் வந்து மாற்றத்துக்கு வந்து தயாரா இருக்காங்க. 2026 மாற்றம் என்பது சாத்தியம்தான். அதுவும் இன்னைக்கு போற ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ஸ்லோ பட் ஸ்டெடி குரோத், அது வந்து வெற்றி அந்த இலக்கை 2026 அடையும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2 விதமான அட்டாக் அவர் மேல வந்துன்னே இருக்கு. பாத்தீங்களா நீங்க? பாஜக தலைவர்கள் தொடர்ந்து, அது தமிழிசையா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், அதே போல அதிமுக தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, இது போலாம், அவங்களாம் என்ன பேசுறாங்கன்னா விஜய் எங்க கிட்ட வரணும், திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அவர் எங்க கூட வந்தாதான். அப்ப அதுல அவங்க அறியாமலே என்ன சொல்றாங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தும் திமுகவை வீழ்த்த முடியாதுன்ற கையறு நிலையில இருக்கிறதா அத அவங்க சொல்றாங்க, சொல்லாமல் சொல்றாங்க. அப்ப விஜய் வந்துங்க தெளிவா சொல்லிட்டாருங்க. விஜய் வந்து துவக்கத்தில இருந்தே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மதவாதத்தையும் ஜாதிகளையும் வச்சு மக்களை பிரித்தாளுகின்ற, குறிப்பாக ஒன்றிய ஆட்சியில இருக்கிற பாஜகவோடு எந்த கூட்டணியும் உறவும் இல்லை என்றத தெளிவா சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த பக்கம் திமுக காரங்க அவரை பிஜேபியுடைய பி டீம், சி டீம், இ டீம், இவங்கதான் உண்மையிலே பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீட்டுன்ற நிதி ஆயோக் மீட்டிங்க்கு 3 வருஷமா போகாம இருந்தாரு முதல்வர். என்ன சொன்னாரு, என்ன வீடியோ போட்டார் ஒவ்வொரு முறையும், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வரி பங்கீடு கொடுக்கப்படுறதில்ல, ஆகவே அந்த மீட்டிங் போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்ட் தான், அது நான் அதை வந்து இது பண்ணல, மறுக்கல. ஆனா இந்த வருஷமும் அதே நிலைமை தானே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து வழக்கு தொடுத்து இருக்கு, எங்களுக்கு வரியை சரியா கொடுங்க, கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுங்கன்னு. அப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட காரணங்கள் இன்றைக்கு அப்படியே இருக்கும்போது திடீர்னு இந்த வருஷம் எதுக்காக அவரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கமலஹாசன் சொல்றாருல்ல, திமுக கூட்டணியை எதிர்த்து தானேங்க நீங்க வந்தீங்க, ஏங்க நீங்க திமுக கூட்டணியில போய் சேர்ந்து இப்ப நான் வந்து எம்பி ஆயிட்டீங்கன்னு கேட்டா ஒரு செய்தியாளர் அதுக்கு அவர் சொல்றாரு, நாட்டுக்காக. அப்ப நாட்டுக்காக ஏன் 21 ஒரு திமுகவை ஆதரிக்காம எதிர்த்து நின்னாரு?
நாட்டுக்காக அவர் சொல்றது, நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னா, கமல்ஹாசன் சொல்றது பாஜக எதிர்ப்புக்காக சொல்றாரு நான் நினைக்கிறேன். ஆனா பாஜக மோடி தான் 14ல இருந்து இருக்கிறார் ஆட்சியில. அப்ப 21ல இவர் ஏன் பாஜகவை எதிர்க்க திமுக கூட சேர்ந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாத அரசியல் நடத்துறாங்க. அந்த வகையில விஜயை பொறுத்தவரையில ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட் எடுக்கிறார். அவர் பல பேர் கிண்டல் பண்ணாங்க, கேரியர் உச்சத்துல இருந்து நான் அதெல்லாம் விட்டுட்டு அந்த வருவாயெல்லாம் விட்டுட்டு நான் வரேன்னு. அவர் சொன்னது உண்மைதானாங்க. இன்னைக்கு ஒரு படத்துக்கு 200-250 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர் ஒன்றும் மார்க்கெட் போய் ஃபெயிலியர் ஆகி ஃபிளாப் கொடுத்துட்டு வேற வழி இல்லாம நடிகைகள்லாம் மார்க்கெட் போனா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நடிகர்கள் மார்க்கெட் போனா அரசியல், சரத்குமார் வந்தார் இல்லையா, பாக்கியராஜ் வந்தார் இல்லையா, ராஜேந்தர், அத மாதிரியா விஜய் வந்திருக்காரு? இல்ல, விஜய் வெல் பிளான்டு எக்ஸிகியூஷனுங்க. அவர் ஒரு 10-11 வருஷமாகவே தமிழ்நாட்டு மக்கள் தன்னை உயர்த்தல வச்சிருக்காங்க. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னாலான நல்லதை செய்யணும் அரசியல் மூலமா. நீங்க கேட்கலாம், நல்லதை செய்து இப்பதான் கல்வி விருதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார, அது மாதிரி ஏதோ என்ஜிஓ மாதிரி செய்யலான்னு. அது ரொம்ப லிமிட்டட் தாங்க. அரசியல் அதிகாரம் உங்க கையில வந்தாதான் நீங்க மக்களுக்கான நலத்திட்டங்களை, மக்களுக்கான மேம்பாட்டுக்கான வழிகளை அரசியல் ரீதியாக செய்ய முடியும், அரசாங்க ரீதியா செய்ய முடியும். ஒரு தனி மனிதன் எவ்வளவு பெரிய அதாவது ஒரு தயால குணம் இருந்தா கூட 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், 20 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்ல ஒரு ஊரை நீங்க காப்பாத்தலாம். ஆனால் இந்த மாநிலத்தில் இருக்கிற 7.5 கோடி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதுக்கு விஜய் கையில ஆட்சி வந்தாதான் சரியா இருக்கும்னு அவர் நினைக்கிறதுல தப்பு இல்லையா? அவர் முதல்வர ஆகணும்ன்றதுல என்ன நினைச்சா என்ன தப்பா? உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகலான்றாங்க, இன்ப நீதி நாளைக்கு அவர் அடுத்த துணை முதல்வர் ஆகலான்றாங்க திமுககாரங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் நேற்று முளைத்த காலான்றாங்க. எம்ஜிஆர் இப்படிதாங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நடிகர் கட்சின்னு. அவரு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவற வரைக்கும் முரசொலி பத்திரிகையில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நடிகர் கட்சி தான். நாங்க நடிகர் நாடாளாமா. இப்ப ஒருத்தர் கிளம்பி இருக்காரு, வேல்முருகன், தமிழர் வாழ்வு தலைவர். கூத்தாடி அவர் பேசினது ரொம்பவே ஒரு பரபரப்புக்குள்ள இருக்கு. பரபரப்பு இல்லைங்க, ரொம்ப கேவலம். 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி பொது வெளியில பெண்களை பற்றியும் மாணவிகளை பற்றியும் அவங்க பெற்றெடுத்த அப்பா அம்மாவை பத்தியும் கூட்டி கொடுக்குறாங்க. கூத்தாடி இப்படி எல்லாமாங்க பேசுவார் ஒரு பொது வெளியில. அவர் அதுக்காக நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா அவர் மேல வழக்கு தொடுத்து அவர் தண்டனைக்கு ஆளாகப்பட வேண்டும். அது ரொம்ப தப்புங்க. என்ன வேணா பேசலாமா, ஜனநாயகம் இருக்குன்னா? விஜய் எவ்வளவு தப்புமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஓட்டுக்காகவா பண்றாரு? பட் ஆனா அவரோட தரப்புல இருந்து தான் தப்பாவே சொல்லாத மாதிரிதான் இன்னும் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு ரொம்பவே ஆபாச கருத்துக்களை வைக்கிறது பப்ளிக் நியூசன்ஸ் தான் சேரும். பட் ஆனா இப்ப வரைக்கும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்தும் சொல்லுங்க, அவர் சொல்றாரு நான் 1 மணி 40 நிமிஷம் பேசினேன், அதுல 1.5 நிமிஷம் பேசுறத எடுத்து வச்சு பேசுறாங்கன்னு. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷத்தை தானே நான் கலந்தேன்னா ஓகேவாயிடுமா? அவரு வேல்முருகன் இதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் 1.25 மணி நேரம் பேசினேன், அதுல 1.5 நிமிஷத்தை மட்டும் எடுத்து இவங்க சொல்றாங்கன்னா எல்லாமே முடிஞ்சுத. நீங்க ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் தானே நான் போட்டேன் அப்படின்னு சொல்ற பைத்தியக்கார மாதிரி இல்ல இருக்கு வேல்முருகன் பேச்சு. அது சரியில்லைங்க. அவர் இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு போதுன்னா, இப்ப 2-3 வாரத்துக்கு முன்னால நம்ம தம்பி, யார் அந்த தம்பின்னு சொன்னாங்க இல்லையா, துணை முதல்வர், டாஸ்மாக் சேர்மன் விசாகன் சொல்லி இருக்காரு இல்லையா, இந்த தம்பி சொல்லிதான் நான் எல்லாம் செஞ்சேன்னு. அந்த ரத்தீஷ் தம்பி சொன்னார் இல்லையா, கலாச்சாரத்துக்கு பொருந்தக்கூடியதா? இரவு விருந்துகள், ஒரு நடிகைகளை கூப்பிட்டு 40 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு விருந்துக்கும் நைட்டு கொடுத்தது, போதைப் பொருட்கள் உள்நாட்டுல வெளிநாட்டுல இருந்து வர வச்சு கூத்தாட்டம் போட்டது, இதெல்லாம் கண்டிச்சிருப்பாரா? ஏங்க அவ்வளவு ஏங்க? இன்னைக்கு கூத்தாடி கமல்ஹாசன் தானே அவருடைய பாஷையில. நான் அப்படி சொல்ல, ஐ ரெஸ்பெக்ட் தட் ப்ரொஃபஷன். இன்ஜினியரிங் மாதிரி, மெடிசன் மாதிரி,
அது ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங். அதை போய் கூத்தாடின்னு இவர் சொல்றாரு. இப்ப இந்த கூத்தாடி தானே கமல்ஹாசன், அவருக்கு எம்பி ஏங்க கொடுத்தீங்கன்னு போய் இவர் கேட்பாரா? அதாவதுங்க, வேல்முருகன்லாம் வந்து ஒத்த சீட்டுக்காக தவம் இருக்கிறாரு. அவர் வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுட்டு இருந்தாலும் அவரு 1 சீட்டுக்காகத்தான் அந்த பன்ருட்டி தொகுதியில திரும்பவும் தான் போட்டியிட அனுமதிக்கு போன வாட்டி அவரு திமுக சின்னத்துலதான் போட்டி போட்டாரு. டெக்னிக்கலா பார்த்தா இன்னைக்கு அவர் டிஎம்கே எம்எல்ஏ தான். டிஎம்கே சட்டமன்ற கொறடா ஏதாவது உத்தரவு கொடுத்தா அது ஒரு மீறினாருன்னா இவர் உறுப்பினர் பதவியே அவுட் ஆயிடும். அதனால இப்ப அவருக்கு என்ன சங்கடம்னா, இன்னைக்கு நான் பல நேர்காணல்ல சொன்னதுதான், பன்ருட்டியில இருக்க திமுக நிர்வாகிகள் திமுக தலைவர்களுக்கெல்லாம் என்ன இந்த தொகுதியை இந்த ஆளுக்கே சாஸ்வதம் பண்ணியாச்சா? ஏன்னா 3 முறை இவரு 2 முறை பாமகல ஜெயிச்சாரு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணவர் தான் வேல்முருகனுங்க. அவர் ஏன் வந்து பாமகவில இருந்து வெளியேற்றப்பட்டாருன்னு போய் பாட்டாளி மக்களுக்கு டாக்டர் ராமதாஸ் கேட்டா சொல்லுவாரு. அவ்வளவு ரொம்ப நல்லவர், நாணயமானவர். இவர் வந்து தமிழர் மக்களை ஏங்க, ஒரு அண்ணன் ஒரு தங்கைய தோல்ல கை போடுறதுக்கோ முத்தம் கொடுக்கறதுக்கோ, அல்லது ஒரு அப்பா தன் மகளை எடுத்து கொஞ்சுவதற்கோ முத்தம் கொடுப்பதுக்கோ வித்தியாசம் இல்லைங்க, வித்தியாசம் இல்லை. இந்த ஆள் என்ன நினைச்சிட்டு பேசுற? ஆக அவருக்கு என்னன்னாங்க, இன்னைக்கு அவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்றது இன்னைக்கு டைலமால இருக்கு கூட்டணியில. அந்த பன்ருட்டி கிடைச்சாலும் அந்த பன்ருட்டி ஒரு சீட்டு அலாட்டாலும் அது பன்ருட்டியே கிடைக்குமான்றதும் சந்தேகத்துல இருக்குது. ஆகவே என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு பிடிச்ச இப்ப தனக்கு உதவக்கூடியவர்களை மகிழ்விக்கிற காரியம், குஷிப்படுத்துறதுன்னு இல்லையா, அந்த வேலையை இன்னைக்கு திமுக தலைமைக்கு எதை செஞ்சா மகிழ்ச்சியா இருக்குமோ அதை செய்யறாரு. விஜய அட்டாக் பண்றது, விஜய் கேரக்டரை அசாசினேட் பண்றது, பீலிட்டில் பண்றது, அதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. பட் நான் தெளிவா சொல்றேன், இந்த வாட்டி அவருக்கு பன்ருட்டியில சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சீட்டு கொடுத்து சிதம்பரம் போ இல்ல நெய்வேலி போன்னு தள்ளி விடுவாங்க திமுகல. அப்படி இல்லைன்னா அவர் அதே தொகுதியில் அந்த தொகுதியிலே தோக்கடிக்கப்படுவார். மக்கள் வந்து இப்பெல்லாம் விவரமா இருக்காங்க. இப்ப எல்லாரையும் யூடியூப் பாக்குறாங்க, பேஸ்புக் பாக்குறாங்க. முன்னால மாதிரி டிவியில மறைச்சிட்டா உலகமே தெரியாதுன்னு இல்லை. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. சோசியல் மீடியாவை தான் நம்புறாங்க. அதுதான் ஃபேக்ட். இவங்க எல்லாரையும் சபரீசன் மாப்பிள்ளை புடிச்சு வச்சிருக்காரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை. என்ன செய்தி போடணும், திமுக அரசுக்கு எதிரா திமுகக்கு எதிரா போடக்கூடாது அப்படின்னு. அதனால நம்பகத்தன்மை நடுநிலையெல்லாம் போயிடுச்சுங்க மீடியத்துல. ஊடக தர்மம் என்பது இல்லை, இப்ப அதர்மமா தான் இருக்கு. அதனால இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக கிராமத்துல இருக்கிற பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியுது வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே, என்ன நடக்குது என்றது. அதனால இவங்களுடைய மாய்மாலங்கள், பொய் வேஷங்கள் எதுவும் எடுபடாது. விஜய் வந்து அல்டிமேட்டா அவர் நினைச்சதை சாதிப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.